வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்எஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் செம்ம டேஸ்டியான கார சட்னி தாங்க பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னு சொன்னால் இட்லி, தோசை, அப்புறம் பூரி, பொங்கல், இது எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. வெரைட்டி ரைஸ்க்குமே இது சைட் டிஷ்ஷாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படி சொன்னால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு, சப்போர்ட். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 2 பெரிய தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2, பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேங்க. ஒரு பூண்டு பல் எடுத்திருக்கேங்க. மிளகாய் வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 போட்டுக்கலாங்க. 1-2 கூட குறையிறா ஒன்றும் இல்லைங்க. கொஞ்சம் கருவேப்பிலை இலைகள் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க வதக்கிறதுக்காக. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. இப்போ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், ஒரு பிஞ்ச் அளவுக்குங்க. இப்போ 3 மிளகாய் மட்டும் நம்ம முதல்ல எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். எப்போவுமே தக்காளி சட்னிகளுக்கு நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. தக்காளி பச்சை வாசனையும் அடிக்கக்கூடாது. அப்போ தான் டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இந்த முறையில் நீங்கள் அரைச்சி பாருங்கள், அடிக்கடி செய்ய ஆரம்பிப்பீங்க. இப்போ தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சுங்க. இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த உப்பு சேர்க்கறனால தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மசிஞ்சு வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மீதி உள்ள மிளகாய் வத்தல் எல்லாமே சேர்த்துட்டு கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பூண்டு பல் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பாதி அளவு வெங்காயம் தாங்க சேர்த்துருக்கோம். பாதி அளவு வெங்காயம் இருக்குங்க. பாதி அளவு வெங்காயத்தை மட்டும்தான் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போ இந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. மீதி வெங்காயம் வச்சுருந்தோம் இல்லையா, இது நல்லா வெந்து மசிஞ்சு வந்த பின்னாடி நம்ம மீதி வெங்காயத்தையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மீதி வெங்காயம் சேர்த்த பின்னாடி நம்ம ஒரு 2 நிமிடம் வதக்கி விட்டால் போதுங்க. அதிக நேரம் வதக்க தேவையில்லை. இது எதுக்காகனா இந்த டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்குங்க. இப்போ நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாங்க. அதே மாதிரி ரொம்ப திப்பியாகவும் அரைச்சிட வேண்டாம். கொஞ்சம் குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி அதிகமாக தண்ணிலாம் சேர்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருந்து வச்சா சூப்பராக இருக்குங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டி வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்த பின்னாடி ஒரு மிளகாய் வத்தல் சேர்க்குறேங்க. இது நல்லா செவந்து வரட்டுங்க. இப்போ கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாங்க. எப்போவுமே கருவேப்பிலை இலைகள் கடைசியில் சேர்க்குறது தாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சட்னியோட சேர்த்தாச்சு. இவ்வளோ தாங்க, செம்ம டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கார சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை.